உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம். இந்த மே மாத கிரகங்களுடைய நிலையும் அந்த கிரகங்களால் நடக்கக்கூடிய பலாபலன்களும் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அடுத்தடுத்து காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க. அப்போது மேஷராசின்னா சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. அந்த மேஷராசிக்கு இப்போ இந்த மாதம் மே மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேஷத்தில் வந்து 11ஆம் தேதி பயிற்சியாகி மேஷத்துக்கு வருவார். அது வரைக்கும் மீனத்திலேயே நம்ம செவ்வாய் பகவான் இருப்பாருங்க. அடுத்தது இதில் சூரிய பகவானும் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி பயிற்சியாகி மேஷத்திலிருந்து அவர் ரிஷபத்துக்கு வந்துடுவார். அப்போது வருடக்கோள்களாகப்பட்ட குரு பகவான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திலேயும், ப்ளஸ் சனி பகவான் மீனத்திலையும், ராகு வந்து கும்பத்தில், அதோட கேது பகவான் சிம்மத்தில். அப்போது இந்த நிலை உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை நம்ம பார்க்குறோன்னா, இதில் ஒரு புறம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்திருந்தாலும், மறுமுனையில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி நிலைக்கு வரப்போகிறார். அப்போது இந்த நிலை ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகளுக்கு உண்டான வழிகள் இந்த மாதம் பிறக்கும். அப்போது இந்த மாதத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் தொழில் ரீதியில் இருந்த தடைகள் நீங்க போகுது. நீங்கள் இத்தனை நாளாக சில விஷயங்களை தள்ளி போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இது அப்புறம் செய்யலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வேலைப்பாடுகளை உடனடியாக இறங்கி செய்ய போகிறீங்க. குடும்பத்தில் சில சலசலப்புகளும் மனக்குழப்பங்களும் இருந்திருக்கும். அந்த மனக்குழப்பங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, நாம் நல்லதை நீங்கள் எல்லா விதத்துலையும் வீட்டில் செய்திருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக இல்லத்தரசிகள் மனசில் வந்து இனம் புரியாத வலி வேதனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையில் நாம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக வேண்டிய நீங்கள் அது என்னவோ கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து சரிவுகளையே சந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் குறிப்பாக இந்த 7 சனி வந்ததில் இருந்தே மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமை உருவாயிடுச்சு. பெற்ற பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சை மீறி சில வேலைகள் செயல்படக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு. அப்போது இது நம்மளை தாண்டி இந்த வேலையை செய்கிறாங்களே, இதை நம்ம எப்படி தடுக்கிறதுன்ற ஒரு மனக்கவலையும், ரெண்டாவது அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில், அதாவது அவங்களுக்கு ஒரு தடைகளாகிற நிலைமை கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் நமக்கு சரி பண்ண முடியுமா, இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், பிள்ளைகள் ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களும் கிடைக்க போகுது. அதே சமயம் அந்த பிள்ளைகளுடைய ரீதியில் கிடைக்கிற மாற்றங்களால் உங்கள் மனம் குளிரக்கூடிய அளவுக்கு அவங்க படித்த இடத்துலேருந்தே அவங்கள வேலைக்கு எடுக்கிற வாய்ப்புகள் அமையும். இன்னும் சில பிள்ளைகள் வந்து படிக்கிற ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல ஒரு கல்வி மாற்றங்கள் அவங்கக்கிட்ட தெரியும். இதில் குறிப்பாக வந்து பார்க்கும்போது திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் அமையலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த திருமண வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வந்து கைகூடி வரக்கூடிய நிலைமை உருவாக போகுது. அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்கள் தான் மேஷராசி நேயர்களுக்கு நடக்குது. இதில் மேஷராசியில் குறிப்பாக பிறந்தவங்களை வந்து எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, உண்மை நேர்மை யதார்த்தமாக இருப்பீங்க, குடும்பத்திற்காக வாழணும், குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யணும், உங்கள் சுயநலத்துக்காக எந்த முடிவு எடுக்காமல் அவங்களுக்காகவே வாழக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மனசு உங்களுக்கு உண்டு. இது ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க வந்து அவங்களுடைய கூட பிறந்தவங்களுக்காகவும்
தன்னோட பெற்றோர்களிலிருந்து மற்ற எல்லா ஒரு நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்கே நிறைய விஷயங்கள் பல விதத்தில் உதவி செய்து நீங்கள் விட்டு கொடுத்து நிறைய நல்லது செஞ்சு சில பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வைராகியம் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகணும், நாம் சாதிக்கணுன்ற எண்ணத்தோடு இந்த கொஞ்ச காலகட்டங்களிலிருந்து நீங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்கள் வேலைகளை தடை பண்ணிக்கிட்டே இருக்குது, உங்களுடைய ஸ்பீடை குறைச்சிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து சில பாதிப்புகள் இருந்திருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. 11க்கு மேலே அது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்ன கை கொடுக்க போகுதுன்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது, ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கிறேன், பட் அந்த இடத்துல சில குடைச்சல்களும் குழப்பங்களும் இருக்குது, அந்த இடத்த விட்டு வெளியில் போகிற அளவுக்கு சில சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த சூழ்ச்சிகளிலிருந்து நான் மீண்டு வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணும், அந்த இடத்துல ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருக்குது. அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு 100% இப்போ அதற்குண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அப்போது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சிலருக்குலாம் ஆல்ரெடி ப்ரொமோஷன் வந்து ஓகே உங்களுக்கு இந்த முறை கிடைக்கிற அளவுக்கு இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கைமாறி போயிருக்கும். அப்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பாக அரசியல் ரீதியில் சில முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு போயிருக்கும். இப்போ மீண்டும் மூவ் பண்ணுங்க, அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும், அதில் மாற்றம் இல்லை. அதே சமயம் இப்போ இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோமே நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அடுத்த 6 மாதத்தில் மீண்டும் சில அருமையான வாய்ப்புகள் உங்களை வந்து அடையிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்களாக இருக்க போகுது. அதே நேரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியில் நீங்கள் நிறைய பணம் வாங்கி சில முதலீடுகளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை போட்டு அதெல்லாம் முடங்கி கிடந்திருக்கும். அது வந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு கை கொடுக்கலையேன்ற ஒரு வருத்தம் இருக்கும். அது இப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய விலை உயர்வு உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆர்டர் வந்துருச்சு, இன்னுமே நம்மளுடைய தொழிலை விரிவுபடுத்தலான்ட்டு கஷ்டப்பட்டு இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் அது கடைசியில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு கொண்டு வந்த அடுத்த நிமிஷமே அது ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே டவுன் ஆகி உங்களுக்கு அது ஆர்டரெல்லாம் உங்களை விட்டு போயிருக்கும், அது பிரேக் ஆகிருக்கும். இதனால் நாம் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுடைய விளைவுகள் நம்ம லோன் கட்ட முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு என்ற ஒரு மன வலிகள் இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், மீண்டும் ஆர்டர் உங்களுக்கு குவியும், நல்ல ஒரு மேன்மைகளை உருவாக்க போகிறீங்க. இந்த வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. மேஷராசி அன்பர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, வரக்கூடிய காலகட்டங்களை மிஸ் பண்ண வேண்டாம். அதற்கு இந்த மே மாதத்தை ஒரு முதல் படியை எடுத்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இன்னுமே தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் உங்களுடைய வேலையாட்கள் சரியான விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கலன்ற வருத்தம் இருந்தாலும் அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் கை கொடுக்கும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக உங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் இத்தனை நாட்களாக பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் 3வது நபர்களால் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் பெரிய லெவலில் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துருக்கும். இதனால் மற்றவங்களை வச்சு பேசி இதை சரி பண்ணலான்னு பார்த்தா அது இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உண்டாகி இருந்திருக்கும். அதனால் நீங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும், அதுவும் குறிப்பாக ஃபேமிலி உங்களுடைய குடும்பத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. இந்த கால நேரங்கள் உங்களை பல விதத்தில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இதனால் நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களும் இருக்கிறாங்க. டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இது வந்து நம்ம அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய நிலை கிடையாது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்தி தெளிவாக நின்று நிதானம் உட்காந்து பேசுனீங்கன்னா வாழ்க்கையில் எந்த குழப்பங்களும் வராது. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்கள். திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரக்கூடிய நிலைகள் உண்டாக போகுது. என்னை கேட்டால் இத்தனை நாட்களாக நீங்கள் சில விஷயங்களில் ஸ்லோவாக இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆக்டிவாக கொஞ்சம் நல்ல எனர்ஜியாக நீங்கள் வந்து இறங்கி செயல்படுறது நல்லாவே தெரியும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது இருக்கும். சிலருக்கு ரொம்ப நாள் தொந்தரவுகள் இருந்திருக்கும், அதுக்கும் ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அடுத்து குரு பயிற்சியை பற்றி அடுத்த காணொலியில்
காணொலியில் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். ஏன்னா இந்த குரு பயிற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்குற நிலையில் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பேசலாம். அதனால் அதை நோக்கி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக இது ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இது இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம். அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா அதுதான் நான் சொன்னேன், அந்த ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அதை மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லை, என்னை பொறுத்தவரையிலையும் மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செவ்வாய் பகவானினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பழனி முருகரை வழிபடுங்க. ஏன்னா இங்கே போகருடைய முழுமையான அனுகிரகம் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் தைரியம், துணிச்சல், வீரியம், வேகம், அது மட்டும் இல்லை நல்ல தைரிய பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் பிறக்கும். நான் சொன்ன இந்த பலன்களை கொண்டு மேலும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.